ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் எவ்ரிடே யூடியூப் சேனல். தொடர்ச்சியா நம்ம ஒவ்வொரு நாளும் 10 உச்சரிப்புகள் கத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு 10 உச்சரிப்புகள் நம்ம கத்துக்க போறோம். ஆல்ரெடி ஒரு சில உச்சரிப்புகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில உச்சரிப்புகள் புதுசா இருக்கலாம். பட் ஒரு ரிவிஷன் லெசனா நீங்க இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த லெசன்ஸ் எல்லாமே நிறைய பேர் பிடிஎஃப் கமெண்ட்ல கேக்குறீங்க. அப்படியே உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வேணும்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி கூட நீங்க செக் பண்ணி படிச்சுக்கலாம். அப்படி ஏதாவது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க, இந்த லெசன் எனக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா அது என்ன லெசன் அப்படின்றத எனக்கு டெலிகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா அதோட பிடிஎஃப் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஒவ்வொரு வீடியோஸ்லயும் பிடிஎஃப் எனக்கு அட்டாச் பண்றது கஷ்டமா இருக்கும். அதனால டெலிகிராம்ல கொடுக்கும்போது நீங்க அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்னைக்கான உச்சரிப்புகள் என்னென்ன அப்படின்னு கத்துக்கலாம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன் பை ஒன்னா இன்னைக்கான எல்லா உச்சரிப்பையும் கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற உச்சரிப்பு ஆல்ரெடி இது நீங்க தெரிஞ்சிருக்கும். ஸோ சியும் வையும் வரும்போது இங்க நம்ம என்ன சவுண்டு கொடுப்போம் அப்படின்னா இஸ் அப்படின்ற சவுண்ட், அதாவது எஸ்ஸோட சவுண்டு தான் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, சிஒய்க்கு இங்க சை அப்படின்ற சவுண்ட். ஓகேங்களா, சை அப்படின்ற உச்சரிப்பு தான் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படி படிப்போம்னா சிஒய் சை இக் கே எல் சைக்கிள். ஸோ இங்க தமிழ்ல எழுதும்போது சைக்கிள் அப்படின்னு எழுதுவோம். ஓகேங்களா, ஸோ நான் ஒரு சிலதுல கொடுக்கும்போது உங்களுக்கு ஜஸ்ட் அதோட உச்சரிப்பு மட்டும் தான் எழுதுவேன். ஏன்னா இங்க கீ அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம்ல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். கீ அப்படின்னு எழுதியிருக்கோம்னா இங்க இக்கு கூட்டல் ஈன்ற ஒரு சவுண்ட் இங்க வரவே இல்லை. ஓகேங்களா, ஸோ அதனால அப்படியே நம்ம இங்கிலீஷ்ல இருக்கிறத தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சோம் அப்படின்னா நமக்கு உச்சரிப்பு கண்டிப்பா ப்ராப்பரா வராது. அதனால அந்தந்த எழுத்துக்கு என்ன உச்சரிப்போ அதை மட்டும் எழுதி அதை எழுத்து கூட்டி படிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இந்த வேர்டோட உச்சரிப்பை நம்ம எப்படி கரெக்டா எழுதி தமிழ்ல படிக்கிறதுனா சிவைக்கு சை அப்படின்ற உச்சரிப்பு. ஸோ அடுத்த சீக்கு என்ன உச்சரிப்பு? இக்கு. ஏன்னா அடுத்து பாருங்க, சீக்கு அடுத்து நமக்கு வவல் எழுத்து இல்லை, அப்ப அது தனியா தான் வரும். ஸோ இங்க ஈ சைலண்ட். ஸோ அதனால நம்ம எல்லோட முடிச்சிருவோம். சை இக்கிள் சைக்கிள். ஓகேங்களா, சை இக் சைக்கிள். புரியுதுங்களா? ஸோ சைக்கிள் அப்படின்னு நம்ம படிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, சை சை இக் சைக் இல்லு ஓ லோ சைக்ளோ இன் ஈ சைலண்ட். ஓகேங்களா, சைக்ளோன். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி தான் நம்ம படிச்சு ப்ராக்டிஸ் பண்றது தான் ப்ராப்பரா இருக்கும். அடுத்தது பாருங்க, இரு கூட்டல் ஈ ரீ சை சைக்கிள் ரீசைக்கிள். இக்கிள் கில் அப்படின்னு அதாவது இந்த சியோ எல்லாம் சேர்ந்து வரும்போது கில் அப்படின்ற சவுண்ட் வருது. ஓகேவா, அதை நம்ம எப்படி நினைச்சுக்கிறோம்னா கீ போட்டு இல்ல எழுதுற சவுண்டா நினைச்சுக்கிறோம், கில் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அதுதான் டிஃபரன்ஸ். பட் அது சேர்த்து படிக்கும்போது அந்த மாதிரி வரும். இது நம்ம கான்சனன்ட் பிளென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். அடுத்து பாருங்க, சிவை சை இப் சைப்ர எஸ் சைப்ரஸ் அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்தது பாருங்க, ரீசைக்கிள். இங்க படிச்சோம் இல்லையா, இங்க லாஸ்ட்ல ஒரு ஆர் மட்டும் வந்திருக்கு. அப்போ ரீசைக்ளர் ரீசைக்ளர். ஸோ சியும் ஒய்யும் வரும்போது என்ன சவுண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா சை அப்படின்ற சவுண்டு. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போற உச்சரிப்பு சியும் ஈயும் சேர்ந்து இஸ் அப்படின்ற சவுண்டு. இங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, இட்டு ஆ டா இட்டு ஆ டா டா இன் இஸ் டான்ஸ். ஸோ சிக்கு என்ன உச்சரிப்பு கொடுக்குறோம்னா இஸ் அப்படின்ற உச்சரிப்பு. ஓகேங்களா, ஸோ இங்க சிக்கு நிறைய நீங்க படிச்சிருப்பீங்க. இஸ்ஸோட சவுண்டு தான் கொடுக்கணும். அடுத்தது பாருங்க, இஃப் ஏ ஃபே ஃபே இன் இஸ் ஃபென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இன்னு ஓ நோ 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 இட்டு ஈட்டி நோட்டி எஸ் நோட்டீஸ். சிலர் பாத்தீங்கன்னா ஈன்ற சவுண்டு படிப்பீங்க. ஐக்கு ஈன்ற சவுண்டு இல்ல, இ அண்ட் ஐ சவுண்டு தான் இருக்கு. ஸோ நோட்டீஸ் இட்டு ஈட்டி நோட்டீஸ். நெக்ஸ்ட் பாருங்க, இ இன் இன் இட்ர ட்ர இன்ட்ர இன்ட்ரோ இன்ட்ரோ டியூஸ் டியூ எஸ் இன்ட்ரோடியூஸ் இன்ட்ரோடியூஸ். ஓகேவா, ஸோ இங்க பாத்தீங்கன்னா யூவோட சவுண்டு யூ அப்படின்னு வரும். இன்ட்ரோடியூஸ். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்டன்ஸ். டி இஸ் டு ஆட்டா இன் இஸ் டிஸ்டன்ஸ். அடுத்தது நம்ம மூணாவதா பார்க்க போற சவுண்ட் என்ன அப்படின்னா எஸ்ஸும் சியும். ஓகேங்களா, எஸ்ஸும் சியும் சேர்ந்து வரக்கூடிய இஸ் அப்படின்ற சவுண்டு தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, சயன்ஸ். இஸ் ஐ சை சை ய சயின்ஸ் அப்படின்னு சொல்லி படிப்போம். ஓகேவா, சயின்ஸ் சயின்ஸ். அடுத்து சிசர்ஸ். இஸ் இ சி சி ச இர் இஸ் சிசர்ஸ்.
ஸோ இந்த சியும் நம்ம யூஸ் பண்ணுவோம், இந்த இஸ்ஸும், இந்த எழுத்து வரும், இந்த எழுத்துமே வரும். ஸோ ஒரு சில எழுத்துக்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த எழுத்துக்குமே இஸ் சவுண்டு தான் கொடுப்போம், அதனால தான் இதை எழுதுவோம். ஸோ இதுவே நம்ம இது கூட எழுதலாம், சி சர்ஸ் அப்படின்னு கூட எழுதலாம், தப்பு கிடையாது. பட் நம்ம சவுண்டு தான் முக்கியம் நமக்கு. அடுத்து பாருங்க டிசிப்ளின், டிசிப்ளின், டிசிப்ளின். ஸோ டி சி இப் லீன், டிசிப்ளின். அடுத்து பாருங்க சீன். இங்க எல்லாமே எஸ்ஸுக்கும் சிக்கு என்ன சவுண்டு வருது அப்படின்னா இஸ் அப்படின்ற உச்சரிப்பு தான் கொடுக்கணும். எஸ்ஸுக்கு தனியா சிக்கு தனியா கொடுக்க கூடாது, ரெண்டுக்கும் சேர்த்த உச்சரிப்பு இஸ் அப்படின்ற உச்சரிப்பு தான் வரும். அடுத்ததான் நம்ம பார்க்க போற உச்சரிப்பு, நாலாவது உச்சரிப்பு என்ன அப்படின்னா, ஜஸ்ட் வந்து பாருங்க நாலாவது உச்சரிப்பு எஸ்ஸும் டியும் சேர்ந்து இஸ் அப்படின்ற சவுண்டு. ஸோ நம்ம நிறைய வந்து எஸ்ஸோட சவுண்டு பார்க்குறோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு 9 சவுண்டு இருக்கு, ஓகேங்களா? ஸோ எஸ்ன்ற எழுத்துக்கு மட்டும் இல்லாம எஸ்ஸோட சேர்ந்து எஸ் இல்லாத எழுத்துக்களுக்கும் இந்த சவுண்டு நம்ம கொடுப்போம், அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இங்க எஸ்டிக்கு வந்து இஸ் அப்படின்ற சவுண்ட், இங்க வந்து டி வந்து சைலண்டா வருது, ஓகேங்களா? சைலண்டாவும் வச்சுக்கலாம், இல்லைன்னா ரெண்டும் சேர்ந்த போது இஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, காசில், இக்கு ஆ கா, கா சு காசல் அப்படின்னு சொல்லி பிடிக்கணும், ஓகேவா? டி சவுண்ட் வராது, இங்க இ சைலண்ட். அதே மாதிரி பஸ்ஸில், ப சி இல், பஸ்ஸில். நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ், கிறிஸ்துமஸ்னு படிக்கக்கூடாது, கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ். அதே மாதிரி லிசன், 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 லிசன். அதே மாதிரி கிளிசன், கி லி ஜன், கிளிசன். இங்க எல்லாமே டீக்கு வந்து சவுண்ட் கிடையாது. ஸோ ரெண்டும் எஸ்ஸு டீயும் சேர்ந்து இஸ் அப்படின்ற சவுண்டு தான் நம்ம கொடுக்கணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போற சவுண்டு, ரெண்டு எஸ் சேர்ந்து வரும்போது இஸ் இஸ் அப்படின்ற சவுண்டு தான் இங்கேயும். அதாவது டபுள் எஸ் வரும், அந்த இடத்துலயே சிங்கிள் எஸ்ஸுக்கு என்ன சவுண்டு கொடுப்போமோ சேம் அதே தான் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, லெஸ், மாஸ், புரியுதுங்களா? மாஸ். அடுத்து பாஸ், பாஸ், மிஸ், ஃபஸ், இஃபா ஃபா, ஃபஸ். ஸோ டபுள் லெட்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம சிங்கிள் எழுத்துக்கு என்ன சவுண்ட் கொடுக்குறோமோ சேம் அதே சவுண்டு தான் டபுள் எழுத்துக்களுக்கு கொடுக்கணும். அடுத்ததா பார்க்க போற உச்சரிப்பு எம்மும் எண்ணும் சேரும்போது இம்மு அப்படின்ற சவுண்டு. இங்க வந்து என்ன அப்படின்னா எண் வந்து சைலண்டா இருக்கு, அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப எம்மோட அந்த சவுண்டை நம்ம முடிச்சிடணும். இதுக்கு முன்னாடி ஒரு சவுண்ட் பார்க்கும்போது எம்மும் பியும் பார்த்தோம், அங்க வந்து பி சைலண்ட், எம்மோட சவுண்டு முடிச்சிருவோம். ஸோ ரெண்டையும் காம்பினேஷனை வச்சு கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுல வந்து இது எப்படி படிக்கணும்னா ஆட்டம், ஆட்டம், இம்மோட முடிச்சிடும், ஆ ஏயு, ஆ ட ஆட்டம், ஆடம் கிடையாது, ஆட்டம், ஆட்டம். அதே மாதிரி காலம், காலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, காலம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டேம், டேம். டைம், டைம், டை டை, டைம். ஸோ அந்த எண் வந்து பாத்தீங்கன்னா சைலண்ட், ஓகேவா? அதனாலதான் எம்மும் எண்ணும் சேரும்போது இம்மு அப்படின்ற சவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்த உச்சரிப்பு பியும் எஸ்ஸும் சேரும்போது இஸ் அப்படின்ற சவுண்டு. இங்க என்ன அப்படின்னா பி வந்து சைலண்டா இருக்கு, எஸ்ஸோட சவுண்டு இஸ் சவுண்டு வந்து கொடுக்குறோம். ஸோ இங்க வந்து பாருங்க சைக்காலஜிஸ்ட், இங்க பி சவுண்ட் இல்ல, இஸ் ஐ, சைக்காலஜிஸ்ட், சைக்காலஜிஸ்ட். அதே மாதிரி சைக்காலஜி. ஸோ இங்க எல்லாமே என்ன பண்றோம்னா பி கூட எஸ் வருது, பட் பி வந்து நம்ம உச்சரிக்க மாட்டோம், எஸ் தான் சவுண்டு கொடுப்போம். அப்ப பி எஸ் சவுண்டு வந்து இஸ் அப்படின்ற சவுண்டு இங்க வருது. ஸோ அந்த இஸ் சவுண்டுக்கு அடுத்தால வரக்கூடிய வவல்ஸோட சேர்த்து அதை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ பிஎஸ் ஒய் அப்படின்னு காம்பினேஷன் மட்டும் கிடையாது, பிஎஸ்ல வேற ஏதாவது வேர்ட்ஸ் கூட வரும். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து பி சைலண்ட் பண்ணிட்டு எஸ்ஸோட சவுண்ட் மட்டும் நம்ம கொடுக்கணும். அடுத்து நம்ம எட்டாவதா பார்க்க போற சவுண்டுமே வந்து எஸ் சவுண்டு தான். இன்னைக்கு நிறைய எஸ் சவுண்ட் பார்த்துட்டோம். ஸோ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் கண்டினியூவா எல்லாமே ஒரே லெசன்ல கொடுத்துட்டேன். ஸோ இங்க வந்து எஸ்ஸும் ஈயும் சேர்ந்து வரும்போது இஸ் அப்படின்ற சவுண்டு. ஸோ இங்கேயும் வந்து இந்த ஈ வந்து சைலண்டா இருக்கு, ஓகேங்களா? ஸோ அதனாலதான் எஸ்ஸோட சவுண்டு இஸ் அப்படின்ற சவுண்ட் கொடுக்குறோம். இம் அவு மவ் எஸ் மவுஸ், இது எப்படி படிப்போம்? இம் அவு மவ், மவ் எஸ் மவுஸ். இர்ரு ஓ ரோ, ரோ எஸ் ரோஸ். அதே மாதிரி இப்பு ஏ பே, பே எஸ் பேஸ். அடுத்து பாத்தீங்கன்னா ந எஸ் நர்ஸ். இந்த இர்ரு வந்து அழுத்தக்கூடாது, நர்ஸ் அப்படின்னு படிக்கக்கூடாது, நர்ஸ். ஆர் வந்து எப்பயுமே நம்ம சாப்பிட்டாதான் படிக்கணும். அடுத்து லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கே எஸ் கேஸ். ஸோ எட்டாவது சவுண்ட் என்ன அப்படின்னா எஸ்சி சேர்ந்து இஸ் அப்படின்ற சவுண்டு. அடுத்து ஒன்பதாவதா நம்ம பார்க்க போற சவுண்டு வந்து ஐயும் ஜியும் ஹெச்சும் சேர்ந்து ஐஜிஹெச் சேர்ந்து ஐ அப்படின்ற சவுண்ட். இங்க வந்து ஜியும் ஹெச்சும் சைலண்ட், ஐயோட சவுண்ட் மட்டும் லாங் ஐ சவுண்ட் கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, ஹை. ஸோ இதை எப்படி படிப்போம்னா ஹை, இஹு ஐ ஹை.
அதே மாதிரி இட்டு ஐ டை இட் டைட், இல்லு ஐ லை இட் லைட், இத்து ஐ தை, அவ்வளவுதான். அடுத்து பாத்தீங்கன்னா இம்மு ஐ மை இட் மைட். இங்க எல்லாமே வந்து என்னன்னா ஐஜிஹெச் 3 எழுத்து வருது. அந்த 3ல நம்ம ஒரே சவுண்டு ஐ சவுண்டு தான் கொடுக்குறோம். அண்ட் லாஸ்ட் சவுண்ட் வந்து என்ன அப்படின்னா கியூவும் யூவும். ஸோ இங்க கியூக்கு இக்கு அப்படின்ற சவுண்டு, யூக்கு யூ அப்படின்ற சவுண்ட் மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, குவில்டு, அதாவது குவில்டு அப்படின்னு படிப்போம். இவ்வி குவில்டு அப்படின்னு படிப்போம். குவில்டு குவில்ட், சாரி குவில்ட் அப்படின்னு படிக்கணும், ஏன்னா டி கிடையாது, இது டி. அப்ப குவில்ட் அப்படின்னு படிக்கணும். நெக்ஸ்ட் குவாக், இக்கு வா, குவா அக் குவாக். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆ இக்கு அக் வா வா குவா குவா. அடுத்து குவிஸ், இக்கு வி இஸ் குவிஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோட், கோட் கோட், இக்கு சவுண்ட் அப்படியே இருக்கும், குவாட் ஓ இட் குவாட். ஸோ நெக்ஸ்ட் உச்சரிப்புகள் போடும்போது நான் QU கூட வரும்போது இந்த மாதிரி Q கூட வர்ற வேர்ட்ஸ் நான் நிறைய உங்களுக்கு அதோட சவுண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஸோ கண்டிப்பா இதோட 5வது வீடியோ பார்க்குறோம். இதுல நீங்க வந்து மொத்தமா ஒரு 50 உச்சரிப்புகள் கத்திருப்பீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த இன்னொரு 10 உச்சரிப்புகளை மீட் பண்ணலாம். அது இல்லாம இடையிலேயே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய லெசன்ஸ் வரும். மிஸ் பண்ணாம எல்லாம் பாக்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லெசன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.